Good evening friends. நம்ம இன்னைக்கு 11th standard chemistryல chemical bonding and molecular structure என்கிற சாப்டர்ல இருந்து octet rule பத்தி பார்க்க போறோம். octet அப்படின்னா 8 எலக்ட்ரான் இருக்கணும். இப்போ அதோட வேலன்ஸ் ஷெல் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அந்த ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஜென்ரல் லைஃப்பில் எடுத்துட்டோன்னா ஒரு ஆள் ஸ்டேபிளாக இருக்கணும், நம்ம வெல் செட்டில்டு அப்படின்னு சொல்லணும்னா எதெல்லாம் தேவை? அவங்கக்கிட்ட முதல்ல நல்ல ஒரு ஜாப் இருக்கணும். ஜாப் இருந்தால் சேலரி கிடைக்கும். சேலரி கிடைச்சதுன்னா என்ன இருக்கும்? நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் நமக்கு தேவையான ஃபுட்டு, ஷெல்டர், அதுக்கப்புறம் வாட்டர், நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அப்படி நம்ம வாழலாம். அப்போ அதுதான் ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன். நம்ம பேரண்ட்ஸ் நம்ம சார்ந்து இருக்கிறவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுருக்கும் போதே நமக்கு என்ன இருக்கும்? ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். எனக்கு இவ்வளோ சேல்ரி வருது, நான் இதில் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு இவ்வளோ பண்ணுறேன், அவங்களும் ஸ்டேபிளாக இருக்காங்க, என்னை சார்ந்தவங்களும் ஸ்டேபிளாக இருக்கிறாங்க, நானும் ஸ்டேபிளாக இருக்கேன். அப்போ இதுதான் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில்லாக இருந்தால் அந்த ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ எல்லா ஆட்டமும் அப்படி 8 எலக்ட்ரான் ஃபில்லாகி ஸ்டேபிளாக இருக்குமானா கிடையாது. இன்னர்ட் ஆட்டம்ஸ், இன்னர்ட் கேஸ் மட்டும்தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில்லாகி ஸ்டேபிளாக இருக்கும். மற்ற ஆட்டம்ஸ் ஆர் மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோன்னா அந்த ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வர்றதுக்காக ஒன்று தனக்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் ஸ்டேபிள் ஆகும். இல்லை அடுத்தவங்கக்கிட்ட இருந்து வாங்கி தான் ஸ்டேபிளாக இருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் இன்னொரு கேஸ் இருக்குது, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஒன்று இன்னொன்று ரெண்டுமே சேர்ந்து ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணி அந்த எலமெண்ட்ஸும் ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வரும். அப்போ ஒரு எலமெண்ட் ஆர் ஆட்டம் அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸை கொண்டு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ரூல் தான் இந்த ஆக்டெட் ரூல். இந்த ஆக்டெட் ரூலை யார் சொன்னாங்கன்னா கோசல் அண்ட் லூயிஸ். கோசல் அண்ட் லூயிஸ் in 1916 developed one theory known as electronic theory of chemical bonding. கோசலும் லூயிஸும் 1916 ஒரு தியரியை டெவலப் பண்ணுறாங்க. அந்த தியரிக்கு பேர் எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் கெமிக்கல் பாண்டிங். இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா கெமிக்கல் காம்பினேஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ் ஆர் known as எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் கெமிக்கல் பாண்டிங். ஆட்டம்ஸ் ஒன்றுக்கு காம்பினேஷன் ஆகுது. ஒன்று ஒரு எலக்ட்ரானை இழக்கும், அது தன்னோட எலக்ட்ரானை இழக்கும் போது அந்த எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் கெயின் ஆகும், இன்னொரு எலக்ட்ரான் வாங்கும். அப்போது ஒன்று இன்னொரு எலக்ட்ரானுக்கு கொடுத்து ஸ்டேபிள் ஆகும், இல்லை 2 எலக்ட்ரான்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஷேர் பண்ணி ஸ்டேபிள் ஆகும். அப்போ இந்த தியரிக்கு பேர் எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் கெமிக்கல் பாண்டிங். ஸோ கோசல் அண்ட் லூயிஸ் in 1916 developed a theory known as electronic theory of chemical bonding. It states that chemical combination between atoms are known as electronic theory of chemical bonding. Then in the electronic theory of chemical bonding எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண லூயிஸ் in 1916 எலக்ட்ரானிக் தியரியை டெவலப் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரானிக் தியரி ஜென்ரலாக என்ன சொல்லணும்? கெமிக்கல் காம்பினேஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ் ஆர் known as எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் கெமிக்கல் பாண்டிங். இப்போ அந்த தியரி மூலமாக ஆக்டெட் ரூல்னா என்னன்னு நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போது atoms can combine either by transfer of valence electrons from one atom to another, or by losing or gaining or by sharing of valence electrons in order to have an octet in their valence shell. This is known as octet rule. இப்போ octet rule என்ன? ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகுது. ஆட்டம்ஸ் கேன் கம்பைன். எப்படி கம்பைன் ஆகுது? எய்தர் பை டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு another. ஒரு ஆட்டத்தில் இருந்து
எலக்ட்ரான்ஸ் வந்து பேலன்ஸ் ஷெல்லில் இருந்து இன்னொரு வேலன்ஸ் ஷெல்லுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ வேலன்ஸ் ஷெல்லில் இருந்து இன்னொரு வேலன்ஸ் ஷெல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது எங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸு பேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இப்போ இந்த பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆட்டத்தில் இருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லைன்னா by losing or by gaining or by sharing of electrons. இல்லைன்னா எப்படி கம்பைன் ஆகும்? or by losing or by gaining or by sharing of electrons in order to have an octet in their valence shell. This is known as octet rule. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு ஆட்டத்தில் இருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு எலக்ட்ரான்ஸ் ஷேர் ஆகுது, அது லூஸ் ஆகி எப்படி ஷேர் ஆகும், கெயின் ஆகி எப்படி ஷேர் ஆகுது, இல்லை ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணி எப்படி ஆக்டெட் ஸ்டேட்டுக்கு வந்து வருதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு ஃபார்முலா NaCl. இதுல சோடியம் இருக்கு, குளோரின் இருக்கு, ரெண்டு ஆட்டம் இருக்கு. சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சோடியம் எப்படி? 1s2 2s2 2p6 3s1 2 plus 2 4 plus 6 10 plus 1 11. அதே போல குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குளோரின் 1s2 2s2 2p6 3s2 3p5 2 plus 2 4 plus 6 10 10 plus 2 12 12 plus 5 17. அப்போ இதுதான் இது ரெண்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ நமக்கு இங்கே பார்க்கும்போதே தெரியுது, இந்த சோடியத்தில் ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கு. இந்த ஒரு எலக்ட்ரானை இந்த சோடியம் லூஸ் பண்ணுச்சுன்னா ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆக்டெட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வந்து இந்த Na+ங்கிறது ஆக்டெட் ரோலாக ஃபில் பண்ணுது. அப்போ Na+க்கு எப்படி இருக்கும்? 1s2 2s2 2p6. இந்த ஒரு எலக்ட்ரான் இது லூஸ் பண்ணியாச்சு. இப்போ இது லூஸ் பண்ணி ஆக்டெட் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. தென் இந்த குளோரின் இந்த சோடியம் லூஸ் பண்ணின ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஆக்டெட் ஸ்டேட்டுக்கு வரும். இப்போ இதுக்கு Cl- போடுறோம். 1s2 2s2 2p6 3s2 3p6. இந்த 6 எப்படியாச்சு? இந்த 5க்கு கூட இங்கே இந்த சோடியத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை வந்து இது கெயின் அப் பண்ணிடுச்சு. அதனால வந்து இந்த p6 இது இப்போ ஆக்டெட் ஸ்டேட்டுக்கு வந்தது. இப்போ நம்ம டயக்ராம் போட்டோம்னா எப்படி போடுவோம்? இது வந்து நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. செகண்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 8 எலக்ட்ரான்ஸ். 1 2 3 4 5 6 7 8. இப்போ இந்த சோடியத்தில் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் வேலன்ஸ் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இந்த 3s1 எலக்ட்ரான். தென் குளோரின் போடுறோம். குளோரின் இது நியூக்ளியஸ். இங்கே 2 இருக்கு. அடுத்ததுல 8 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் உள்ளதுல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இந்த சோடியம் இந்த எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணுது. இந்த எலக்ட்ரானை இங்க கொடுக்கும்போது இது வந்து வாங்குது, இது இங்க லூஸ் ஆகுது. லூஸ் ஆகும்போது இது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், ஆக்டெட் கான்ஃபிகரேஷனுக்கு வரும். அதே நேரத்தில் இந்த சோடியம் Na+ங்கிறதும் ஆக்டெட் கான்ஃபிகரேஷனுக்கு வரும். Cl- ஆக்டெட் கான்ஃபிகரேஷனுக்கு வருது, Na+ வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷனுக்கு வருது. அப்போ இங்க ஆக்டெட் ரூல் வந்து என்ன ஆகுது? ப்ரூவ் ஆகுது.
ஆக்டெட் ரூல் என்ன சொல்லுது? Transfer of valence electrons from one atom to another, which can either by losing or gaining from the electrons from their valence shell. That is known as octet rule. Octet rule னு சொல்றோம். Definitionல என்ன பார்த்தோம்? By sharing of their valence electrons to attain their octet configuration. இப்போ first நம்ம by losing or gaining of electrons from one atom to another to attain their octet configuration is known as octet rule. இப்போ ஷேர் பண்ணி எப்படி இது octet ரூலா ப்ரூவ் பண்ணதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் மாலிகுல் Cl2 மாலிகுல். இப்போ குளோரின் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் 70 அட்டாமிக் நம்பர், அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி போடுறோம் குளோரின், இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 7 எலக்ட்ரான். ஆக்டெட்டுக்கு 1 தான் குறைவா இருக்கும். 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இன்னொரு குளோரின் எடுக்கிறோம், அதுக்கும் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க 2 3 4 5 6. இப்போ இந்த குளோரின் வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை அட்டைன் செய்யணும்னா இந்த குளோரின் கிட்ட இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானை ஷேர் பண்ணணும். இது டோட்டலா வந்து லூஸ் பண்ண முடியாது. இப்போ இங்க என்ன நடக்கும்? ஷேரிங் நடக்கும். இந்த எலக்ட்ரானை வந்து ஒண்ணுக்கு ஒன்று ஷேர் பண்ணும். அப்ப இது இந்த எலக்ட்ரானை இங்க ஷேர் பண்ணும், இது இங்க ஷேர் பண்ணும். இப்போ இது ரெண்டுமே ஷேரிங் ஆகும்போது இதுக்கு வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதே நேரத்தில் இதுக்கும் இப்படிதான் இருக்கும். ஆனா இது வந்து லொக்கேட் ஆகி போயிட்டே இருக்கும். டீலோக்கலைசேஷன் மாதிரி இது இங்க இந்த குளோரினுக்கு தேவைப்படும் போது இது வந்து ஆக்டெட் ஸ்டேட்ல இருக்கும். இந்த குளோரினுக்கு தேவைப்படும் போது இது ஆக்சிஜன், ஏன்னா அது மாலிகுல் ஸ்டேட்ல இருக்கும். அதனாலதான் Cl2 மாலிகுல்ல இருக்கும்போது அது ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஆக்டெட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கிறதுனால இந்த Cl2 மாலிகுல் ஸ்டேபிளா இருக்கும். Chlorine molecule can be formed by the sharing of electrons between two chlorine atoms. So friends, இந்த வீடியோ செஷன்ல நம்ம ஆக்டெட் ரூல் பத்தி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ செஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thanks for watching.